நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் மகா பெரியவாளும் என்னோடய குருமாதாவும் இவாளை பற்றி சொல்ல போகிறோம். இவ்வளோ சரியேஸ்வர ஸ்தலமும் வருது இல்லை. இது என்ன வேதுன்னா, இந்த கதை ஆரம்பிக்கிறது 1965, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 59 வருஷம் 60 வருஷம் சொல்லலாம். 65 வருஷத்தில் அப்போ தான் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு அரியத்துறையில். ரொம்ப பழமையான கோவில், 6000 வருஷம் சிவஸ்தலம் அது. அந்த நேரத்தில் மகா பெரியவா கும்பாபிஷேகத்துக்கு முடிஞ்ச பிறகு அவர் கவரப்பேட்டைன்ற இடத்துல முகாமிட்டிருக்கார். அவர் அந்த வழியாக வந்துட்டுருக்கார். கும்படிப்பூண்டி கவரப்பேட்டையெல்லாம் தாண்டி இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் பொன்னேரி. இந்த அரியத்துறைன்ற ஸ்தலம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்குது, புதுவையல்ன்ற இடத்துல இப்போ தாண்டி. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது அவர் வெடிகாலம்பர 3:30 மணி 4 மணி அப்போ பல்லக்கில் வந்துட்டுருக்கார். அப்போ சிப்பந்திகளை போட்டு சொல்கிறார், இந்த போகின்னு தூக்கின்னு வருவா பல்லக்க. இந்த இடத்துல ரிஷி பிரதிஷ்ட ஸ்தலம் ஒன்று இருக்குது, கங்கை பொங்கி வந்திருக்கு அந்த இடத்துல, அது பார்க்கணுன்றார். வெடிகாலம்பர 4 மணி. ஜஸ்ட் இமேஜின், அந்த காலத்தில் ரோடு கிடையாது, மண் ரோடு தான். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரத்துக்கு கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர். ஸோ மண் ரோடு. இப்போ மடத்தை சேர்ந்தவா என்ன செஞ்சாருன்னா அதை அவாய்ட் பண்ணிச்சு. அது மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறார். இல்லை இருக்குன்னு அவர் சொல்கிறார். தட்டி இதனால் பல்லக்கை தட்டி இறக்க சொல்கிறார். அவள் இறக்காமல் இருக்கா. அவரே இறங்கிடுறார். டக்குன்னு பல்லக்கை விட்டு இறங்கி, நீங்கள் வரலன்னா நான் போகிறேன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது பயந்து போய் சிப்பந்திகள்லாம் நேர அரியத்துறை ஸ்தலத்துக்கு சண்முக குருக்களாத்தில் அவருக்கு நான் ஜாஸ்தி இப்போ அவர் 85 வயசு, அப்போ சின்ன வயசு அவருக்கு. அவாத்தில் எழுப்பி ஓட்டு வீடு தான் அது, கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அவளை எழுப்பி மகா பெரியவா வரும். அவள் தூக்க கலத்தில் இருக்கா எல்லாரும். ஸோ எழுந்துட்டு மட ஸ்நானம் பண்ணிட்டு பூர்ணகமெல்லாம் ரெடி பண்ணுற மகா பெரியவா 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து அந்த இருட்டு நேரத்தில் அந்த பிரம்மாரண்ய நதின்ற இந்த நதியில் ஒரு இடத்துல போய் ஸ்நானம் பண்ணுறாரு. இங்கே கங்கை பொங்கி வந்த இடம் சின்ன ஒரு தொட்டி ஆட்டம் இருக்கும். அது 3 அடிக்கு 3 அடி தான் அது. பட் 3 அடி ஆழத்துலேயே தண்ணி வரும். ஆறில் தண்ணியே இல்லாத நேரத்தை கூட அந்த இடத்துல தண்ணி வந்திருக்கு. நான் அது காலத்தை பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா கிணறாட்டம் கட்டினா அந்த இடத்த. இப்போ கோவிலாட்டம் கட்டியிருக்கேன். அந்த பீரியடில் மகா பெரியவா அங்கே உட்காந்துட்டு தீர்த்தம் பாடியிருக்காருங்க. உட்காந்து குளிச்சுட்டு ஜபதபெல்லாம் முடிச்சுட்டு வெடிகாலம் 5 மணிக்கு வந்திருக்காரு. இதில் என்ன சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு மாமரத்து அடியில் நின்றுருக்கார். அந்த மாமரம் எங்கே இருக்குன்னா, இப்போ நான் அங்கே வாங்கின கிரகத்தில் வாசலில் இருக்குது. சரி, நான் அந்த கிரகம் வாங்கியிருந்து அவர் போட்ட பிச்சை தான் சொல்ல முடியும். நான் மகா பெரியவா எனக்கு அளித்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. அங்கே கங்காதர சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் கிட்டத்தட்ட 80 வயசு மேலே இருந்தார். அவர் இப்போ இல்லை. அவர்கிட்ட பேசியிருக்கார். அவருக்கு 3 பொண்ணு 4 பொண்ணு அவருக்கு. எல்லாம் பொன் குழந்தைகள் தான் உனக்குன்னு கேட்டிருக்கார். அதெல்லாம் பேசிட்டு பரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கார். இந்த இன்சிடென்ட் 1965 நடந்தது. மகா பெரியவா கிட்ட தன்னோட 12 வயசுலேருந்தே என்னோடய குருமாதா சம்பகாம்மான் பேர், கொரட்டூரில் இருந்த வாத்துக்கா சந்திரமௌலின்னு பேர், லூகாஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவர் அவர். அந்த அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பெரிய இதெல்லாம் காலேஜெல்லாம் போலவ. அவள் நல்ல சமஸ்கிருத நாலேஜ் இருந்தது. அந்த நல்ல வேதிக் பரம்பரையில் வந்தவ. பரமாச்சாரியார்கிட்ட காஞ்சிபுரத்தில் போய் 12 வயசுலேருந்தே அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார். லக்ஷ்மி இந்த ஸ்லோகம் சொல்லு, அந்த ஸ்லோகம் சொல்லுவாராம். அவரால் கொடுக்கப்பட்ட மகாமேரு காமாட்சி விக்கிரகம் தான் இப்போ கொரட்டூரில் இந்த காமாட்சி இல்லத்தில் பூஜை நடந்துட்டுருக்கு. இப்போ எண்ணி வரைக்கும் நடந்துட்டுருக்கு. மாமா இல்லை மாமியார் 2 பேரும் ஸ்ரீபுரத்துக்கு போயாச்சு. இப்போ இந்த ட்ரஸ்ட்டு தான் கவனிக்குது. அந்த காமாட்சி இல்லத்தை ட்ரஸ்ட் பார்த்துக்கிறேன். எதுக்கு சொல்லுவாருன்னா, மகா பெரியவார் அனுகிரகத்தில் எப்படி யுனைட் பண்ணுறா பாருங்க எல்லாரையுமே. அதே மாதிரி மகா பெரியவா ஆரம்பிச்சு வச்ச வேத பாடசாலை தான் காஞ்சி காமகோடி வேத பாடசாலைன்னு வெங்கட்ராமையர் நடத்தியிருந்தார். அவர் தான் அந்த வீடை பார்த்துக்கிறார். மகா பெரியவாருக்குமே அதீத அவருக்கு பக்தியும் அன்பும். அவர் தான் அந்த அரியத்துறை கிரகத்தை பார்த்துக்கிறார். அப்புறம் பரமாச்சாரியரை சொல்லிட்டார், அந்த கிரகத்தை இந்த பர்பஸ்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டாருன்னு. சரி, இதை எப்படி சொல்லலாம் கேட்கலாம். நீங்கள் கனவுல எதுவும் வரல, நினைவுலையே சொல்கிறார் அவர். அப்புறம் வெங்கட்ராமன் வரப்போகிறார் அவரை பார்க்குறதுக்கு. வீடை கேட்பார், கொடுத்துருவாருக்குன்ட்டார். ஸோ அவர் தான் அந்த 10 வருஷ காலமாக அந்த வீடை மெயின்டைன் பண்ணியிருக்கார். ஈஸ்வர் குருமாதா வச்சு சொல்லும்போது, குருமாதாவுக்கு எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் ஏற்பட்டது.
ஆனால் அதுக்கு முன்னாடியே அரியத்து வரைக்கும் நான் 35 வருஷத்துக்கு மேலே போயின்னு இருக்கேன். அந்த அம்மாவை சொல்லும்போது ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டை இப்போ குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கங்காதர சிவாச்சாரியா இருக்கும்போது அவர்கிட்ட பார்த்து பேசியிருக்கேன் நான் வடமதுரைன்ற ஊரில். அப்போ சொன்னேன், ஆடி போகிற அன்னைக்கு நிறைய தேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளிக்கிண்ணத்தில் நிரப்பி உப்பு இல்லாத உளுந்த வடை குலோப் ஜாமுனோட்ட பண்ணணும். அது அந்த தேனில் முக்கணும். லலிதா திருசதி சொல்லி ஒவ்வொரு ஓம் கக்காரு பாய் நமக ஓம் கல்யாணி நமகன்னு அந்த உளுந்த வடையை தேனில் முக்கி அம்பாளுடைய லிப்ஸை படுற மாதிரி பண்ணணும் மூலவருக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்டான்னாரு. அதை எங்கள் குருமாதாக்கிட்ட நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன் அதை பற்றி. இதெல்லாம் நடந்து மறந்து போயிட்டு 6 மாதம் ஆகிடுது. திடீர்னு நம்ம ஒரு பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் ஃபோன் வருது 4 மணிக்கு. ராஜா நீ ஆற்றுக்கு வந்துருப்பா, குளிச்சுட்டு வா வரும்போதுன்னா. எனக்கு பூஜை கிஜை வாரத்தில் பண்ணுறா பிறகு பார்த்தா கார்லாம் நிற்கிறது, பஸ்ஸெல்லாம் நிற்கிறது. என்னம்மா காரில் பேசாமல் ஏறி உட்காருன்னா. நேரம் அரியத்தொழில் போய் இறங்கியாச்சு. ஒரு பெரிய ட்ரம் நிறைய 500 வடை, அப்புறமா சித்திரான்னங்கள்லாம் பண்ணிட்டு வந்தேன். அம்பாளுக்கு பட்டு புடவை, ஈஸ்வரனுக்கு பட்டு வேஷ்டி, அம்பாளுக்கு அந்த தேன் வச்சு பண்ணும்போது தேன் சொட்டு பட்டு புடவை சொல்லி பிப்பு மாதிரி கட்டியிருந்தா புஷ்பத்திலேயே கிரி ட்ரைடிங்கில் பண்ணி அமைச்சிருந்தா. அதெல்லாம் இந்த இதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப அழகாக நடந்து ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு தான் முடிஞ்சுது. அந்த போய் 8:30 ஆகிடுத்து. நான் வாசலில் நிலவை பார்த்து நான் உட்காந்துருக்கேன் கோவில் வாசப்படியில். பின்னாடி வந்து ஒரு முதுகில் என்னை தட்டினேன். என்னடா உனக்கு திருப்தி ஆகிடுத்த, உன் ஆசை நிறைவேறித்தான்னு என் குருமாதா கேட்குறா. சம்பகநாதாம்பா என்னை பார்த்து இந்த மாதிரி கேட்டா. எனக்கு ரொம்ப அப்படி கண்ணில் பேசவே வரல, எனக்கு அழுகையாக வருது. சிஷ்யன் ஆசைப்பட்டானேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணா. எப்படி பண்ணா பாருங்க. அந்த காலத்திலேயே நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்திலேயே பண்ண அந்த கப்பை, தங்க கிண்ணம், அது போய் 30,000-40,000 ரூபா. வெள்ளி பெரிய பெரிய வெள்ளி கிண்ணம், அது 5 கிலோ தேன். இந்த தங்க கிண்ணத்தில் அந்த உளுந்தை வடையை வச்சு தேனில் முக்கி அப்படி அர்ச்சனை பண்ண சொன்னான். அற்புதமான காட்சி இது, என் வாழ்நாளை மறக்க முடியாதது. அப்புறமா அந்த அந்த இதை கொண்டு வந்துட்டா அங்கேருந்து. இப்போ இந்த இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கா கோவிலுக்கு, நிறைய பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கா. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, பரமாச்சாரியாரோட சிஷ்யர்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட பழகினதுனால அவருக்கு என்னென்னலாம் விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரியே பண்ணா. அவர் கொடுத்த அந்த மெகாமேரு அவாத்து பூஜையில் இருக்குது. அவர் கொடுத்த காமாட்சி அம்மன் விக்கிரகம் இந்த கொரட்டூரில் காமாட்சி இல்லத்தில் இன்னி வரைக்கும் பூஜையில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த 2 இன்சிடென்ட்டும் நான் சொல்லணும் ஆசைப்பட்டு சொல்கிறேன். அது இது தவிர நிறையா பண்ணியிருக்கா அந்த அம்மா. இன்னைக்கு உண்டான நிகழ்ச்சியில் இது 2மே நான் வந்து ஐ வாண்ட் ரீகால் த இன்சிடென்ட். அதோட நான் வந்து என் உரையை முடிச்சுக்கிறேன்.